ஆட்சி அதிகாரம் மத்தியில் இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே. ஏன் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கின்றோம்? இன்றைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்றைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. நாங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் இல்ல தவறு. மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஜெயலலிதா அம்மையாரே இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? இவங்க ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா, பாஜக தலைமையிலான கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்று தானே பொருள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. திருமாவளவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமாக. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். வந்து பாருங்க, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். ஆக எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம், ஐஜேபி கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம். கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும். கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில அதிமுக தலைமையில். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி பயணத்தை தொடங்கியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. போகிற இடங்கள் எல்லாம் பாஜகவோட ஏன் அதிமுக கூட்டணி வச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்ருக்காரு. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி தரக்கூடிய விளக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் எங்கள் கூட்டணிக்குள்ளே, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் இல்லை, குழப்பம் இருக்கிறதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ளே தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காரசாரமாகவே விமர்சனம் செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன நன்மை செஞ்சது, ஏன் அதனோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக தொண்டர்கள் இன்னும் ஒரு மாதிரி ஜெல்லாகாமே இருக்காங்க, அவங்கள 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அதிமுக தொண்டர்கள்ட்ட பாஜக குறித்தான அந்த நம்பிக்கையை விதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிகிட்டு இருக்காரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தித்துறைப்பாளர் கவிஞர் மனுஷியபுத்திரன், எழுத்தாளர் ராம்கி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு, இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன், அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து மனோர் பாசா இடையே இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வன்னியரசு சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வன்னியரசு சார், எடப்பாடியோட பேச்சை கேட்டிருப்பீங்க, நீங்களும் கூட இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்க. கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படிங்கிறது எங்கள் சைடில் ஒன்றுமே கிடையாது, இருக்கிற குழப்பம் எல்லாம் திமுக சைடில் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி முன் வச்சிருக்காரு. அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நிகழ்ச்சியை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு அவர்களை கட்டுக்கோப்பாக நாங்கள் வைக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிற என்கின்ற அந்த நெருக்கடிக்குள் இருந்து தான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற முழக்கத்தை வச்சு அவர் வந்து இந்த பேரணியோ அந்த ரோட் ஷோவோ தொடங்குறாரு. மக்களை காப்போம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவில் இருக்கின்ற மக்களை காப்போம் அல்லது அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்களை வந்து மற்ற இடங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் வந்து இந்த முன்னெடுக்கிறார் ஒழிய இந்த பரப்புரையே முழுக்க முழுக்க ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத விளக்குவதற்கான ஒரு பரப்புரையாக தான் பார்க்குறோம். இப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் எங்கள் மேலே அக்கறை, ஏன் வந்து நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு என்ன அக்கறை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு. நாங்கள் அதிமுக மீதான அக்கறையில் நாங்கள் பேசலை, தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறை. தமிழ்நாட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடிய, வஞ்சகம் செய்யக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வஞ்சகம் செய்கிறாரு, இரண்டகம் செய்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் வந்து அம்பலப்படுத்துகிற நோக்கத்தில் தான் இது வந்து தமிழ்நாட்டின் மீதான அக்கறை அடிப்படையில் தான் இதை நாங்கள் பேசுகிறோமே ஒழிய அதிமுக மீதான அக்கறை எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிமுக பாஜகவுக்குள் அப்படியே வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 2026க்கு பிறகு அவங்க விழுங்கிடுவாங்க. அதற்கு இவர்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதற்கான வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, அதாவது தமிழ்நாட்டுக்கு பாஜக நல்லது செய்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பரப்புரையில் வந்து நேற்றுக்கு அவர் வந்து சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய இந்த மக்களுக்கு அவர் வந்து செய்யக்கூடிய துரோகமாக நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் வந்து, அதாவது பாஜகவை விட அவர் வந்து கூடுதலாக வந்து அதிமுக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் செய்யக்கூடிய என்னென்ன செஞ்சுருக்கிறாரு, பாஜக வந்து என்னென்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. நிச்சயமா அந்த கேள்வி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கேட்கிற கேள்விங்கிறது நாங்க யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அது முடிச்ச உடனே அடுத்து இன்னொன்று சொல்றாரு, இன்னும் கூட எங்க கூட்டணிக்கு சில கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நேரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை மனசுல வச்சு எடப்பாடி இப்படி பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அது வந்து அவர் முதல்ல வந்து முதல் கேள்வி, நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வர்றாங்க, அவங்க கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னா அவர் வெளிப்படையாக வந்து சொல்லணுமே, யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லணும், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லணும். ஒன்றுமே இல்லை, யாருமே எதுவும் தெரியலை. அவர் வந்து ரெண்டு கட்சிகளும் வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணி வச்சதுக்கு பிறகும் யாருமே அவர் நம்புறதுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. முதல்ல அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களுமே இணையிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அவங்க 2 பேரும் இணைஞ்சு செயல்படுவதற்கான எங்காவது ஒரு இடத்துல, நான் கேட்குறேன், எங்காவது ஒரு இடத்துல அதிமுக பாஜக தலைவர்கள் எங்காவது ஒரு மேடையில் நின்று இது மாதிரி பேசணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லட்டும். நாங்கள் இணைஞ்சு தான் செயல்பட்டுருக்குறோங்கிறது சொல்லட்டும். அப்படி எதுவுமே அவங்களால முடியாது. இப்போ வந்து முழுக்க அதிமுக தான் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக பாஜக குறித்து வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன அக்கறை இருக்குது, ஏன் வந்து திருமாவளவன் அவர்கள் ஏன் இதை பேசுகிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து கேட்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 கட்சிகளுமே வந்து வேறு துருவத்தில் இருக்கிறது, 2 கொள்கைகளுக்கு எதிரான கொள்கை உடையவங்க. அவங்க எப்படி வந்து இணைய முடியும்? நீங்கள் தானே கடந்த காலத்தில் சொன்னீங்க அதிமுகவோடு கூட்டணியே இல்லைன்னு சொல்லி, இது பாஜகவோடு கூட்டணியே இல்லை அதிமுகன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாரும் மோடியா லேடியா தானே அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து எப்படி நீங்கள் சேரும்? நீங்களே சொல்கிறீங்க பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்களே சொல்லிவிட்டு இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பேசுவது என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்ம வந்து பேசணும். அதனால் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பரப்புரை அப்படிங்கிறது ஒரு பதற்றத்தில் மிக 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 தீவிரமான அதிகமான பதற்றத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த பரப்புரையை செய்கிறாரே ஒழிய இதனால் எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. அவருக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் சந்திக்க போகிறாரு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ராம்கி, இது வந்து மக்களை காக்கக்கூடிய பயணம் இல்லை, இது வந்து அதிமுக தொண்டர்களை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக, அதாவது வந்து பாஜக கூட ஏன் கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு திரும்ப தெளிவுபடுத்தி அவங்கள வந்து ஒரு அதிமுக பாஜகவோட ஒரு இணக்கமான சூழலுக்கு கொண்டுறதுக்கான ஒரு பயணம் இது அப்படிங்கிறது வன்னியரசோட பார்வையாக இருக்குது. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பயணத்திற்கான நோக்கம் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் முதல் நாளே அது ஒரு எழுச்சி பயணங்கிறதுக்கான எல்லா விதமான இதுவும் தெரிந்துவிட்டது.
நேற்று மேட்டுப்பாளையத்தில் கூடிய கூட்டமும் சரி, அதற்கு கூடுதல் சக கூட்டணி கட்சிகளும் வந்திருந்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் அவர் அடுத்தடுத்து இந்த மாதம் முழுக்க ஒரு கோவை மண்டலம் முடித்துவிட்டு அப்புறம் வட தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஒவ்வொரு நாளும் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பயணம் செய்ய போகிறார் என்று ஒரு திட்டம். முடிவாக கடைமடையில் அவருடைய இந்த மாத இறுதியில் கடைமடையில் அவருடைய பயணத்தை நிறைவு செய்வார். ஸோ அதுக்குள்ளே அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது, அவர் தொடர்ந்து டெய்லி ஒரு தினமும் அறிக்கையெல்லாம் விடுக்கிறார். ஆனால் சமயத்தில் மக்கள் மத்தியில் எப்படி உரையாடுகிறார் அப்படிங்கிறதையும் எல்லாம் கவனிக்கிறாங்க. அவர் பேசினது யாருமே எதிர்பாராது தான். பாஜக கூட்டணியை எதற்காக அதுக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்ததும் சரி, தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கும் பிரதமர் முன்னுரிமை கொடுக்கிறார் அப்படின்லாம் யாரும் எதிர்பாராத போது பிரதமர் மோடியை பாராட்டுவதிலிருந்தும் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதாவது பாஜகவையும் கூட இணைத்து கொண்டு தான் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அதில் எந்த அவருக்கு ஒரு தயக்கமும் இல்லை. ஸோ களத்தில் இருந்து உரையாடுகிறார். இப்போ நான் ஒரு காட்சி பார்த்தேன், ஒரு காய்கறி கடைக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கார், என்ன விலை, எந்த சந்தையில் வாங்கினீங்களாங்கிறார். ஸோ அது மாதிரி களத்தில் இறங்கி பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி ரொம்ப அரிதான காலமாகிவிட்டது. ஸோ அதனால் அவர் களத்தில் உரையாடுவதும் சரி, அது களத்தில் உள்ளூர் பிரச்சனையை முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதும் சரி, அது நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் மருத்துவமனையில் தொடுக்கப்பட்ட தாக்குதல், இந்த கிண்டி மருத்துவமனை, இதெல்லாம் ரிலேட் பண்ணி அவர் சொன்ன அறிக்கையாகட்டும், முக்கியமாக நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது அணைகளுக்கே தூர்வாரணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உள்ளூர் பிரச்சனைகளை மக்கள் ரொம்ப கவனிக்கிறாங்க. நீங்கள் கடைமடையில் குறித்த நேரத்தில் காவிரியில் தண்ணி வந்தது, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மெட்ரோ ரயிலை திறந்து வைத்தால் ஒரு வாரத்தில் தண்ணி வந்துச்சு. ஆனால் கடைமடை தண்ணி வந்தாலும் வாய்க்காலில் போகலை. வாய்க்கால்லாம் ரொம்ப ஒரு தேக்க நிலை தான் இருக்குது. வாய்க்கால்லாம் தூர்வாரப்படவில்லை. ஸோ இது மாதிரி உள்ளூர் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதை கவனிக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் கையில் எடுத்து அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் அணைகளே தூர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கோட் பண்ணும்போது நம்ம இப்போ அன்றாட அரசியல் ஒரு தேசிய அரசியல் நோக்கி பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளூர் பிரச்சனையை முக்கியத்துவம் பேசுகிறதும் சாமானியர்களோட உரையாடுவதும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வலுவான திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவாக தன்னுடைய இடத்தை பொசிஷன் பண்ணுறதுக்காக இந்த சுற்றுப்பயணம் அவருக்கு ரொம்ப கை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். ரைட் சார். மனு சார், இது கை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி பயணம் தான் இது. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவோ உங்கள் கூட்டணி கட்சிகளோ நீங்கள் சொன்னாலுமே கூட இது ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி ராம்கி சொல்கிறாரு. எடப்பாடி சொன்னது அப்படிங்கிறது உங்கள் கூட்டணிக்குள்ளே, அதாவது திமுக கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, குழப்பத்தில் இருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய ஒவ்வொரு வாக்கியத்திலும் அந்த பதட்டமும் குழப்பமும் படுபயங்கரமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு அடிப்படையில் ஏன் இப்போ விசிக இல்லை கம்யூனிஸ்டுகளை ஏன் அவர் இப்போ திட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னா, பாஜக கூட்டணி அமைகிற வரைக்கும் இவர்களுக்கு வலை வீசி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். ஆனாலும் கூட வலை வீசிக்கொண்டே இருந்தார்கள். பாஜகவோடு கூட்டணி அமைத்தவுடன் ஒருபோதும் இந்த கட்சிகளை நாம் ஈர்க்க முடியாது, வலை வீச முடியாது, அவர்கள் ஒருபோதும் தங்கள் பக்கம் அவர்களை கொண்டு வர முடியாது என்று தெரிந்தவுடன் இப்பொழுது எதிர்த்தாக்குதலில் இறங்குகிறார். சீச்சே இந்த பழம் புளிக்கும் என்கிற அதே கதை தான் இப்போது. அடுத்ததாக இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கூசி குறுகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் யார் என்பதை டெல்லி தான் முடிவு செய்யும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்து பொதுவாக தேசிய கட்சிகள் ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறுகிற போது, இப்போ காங்கிரஸோ அல்லது பாஜகவோ வெற்றி பெறுகிற போது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் மேலிடத்திலிருந்து முடிவு செய்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இவ்வளவு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் முதலமைச்சருங்கிறத டெல்லி தான் முடிவு செய்யும் என்று சொன்னால் உண்மையிலேயே இவருடைய கேப்பபிலிட்டி என்பது என்ன, இவருடைய நிலை என்பது எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். டெல்லி யார்? அப்போது நீங்கள் பாஜகவினுடைய ஒரு ஜூனியர் பார்ட்னரா அல்லது பாஜக உங்களுக்கு ஜூனியர் பார்ட்னரா? இந்த அடிப்படையான கேள்வியை நாங்கள் கேட்குறதுங்கிற விட அதிமுக தொண்டர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம். எனக்கு தெரிந்து டெல்லியில், அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலம் முடிந்த பிறகு டெல்லி தான் முடிவு செய்யும்ங்கிற வாக்கியத்தை இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு முதலாக ஒரு பிரதான மாநில கட்சி, அதுவும் இந்த மாநிலத்தை ஆண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்வதை நாங்கள் இப்போது தான் கேட்கிறோம். இதை விட கேவலமாக தாழ்ந்து போகவே முடியாது.
அவர் சொல்கிற மற்ற விஷயங்களெல்லாம் பற்றி பேசுகிறது அடுத்த கட்டம். எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ வந்து அமித்ஷா தான் இதை முடிவு பண்ணுவார், வேறு யாரும் பேச தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே பாஜகவினுடைய ஒரு கிளையாக அல்லது ஒரு உதிரி அமைப்பாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இல்லை, முடிவு எடுக்க வேண்டியது அதுதான். ஆனால் முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாருல்ல. மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படின்னா அதுக்கு என்ன? இல்லை, இவங்க கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தானே அதை சொல்லிருக்காரு. இல்லை, அப்படி பார்த்தோம்னா வந்து இப்போ அதிமுகவிலையும் நிறைய பேர் வந்து இப்போ அன்வர் ராஜா பேசுகிறாரு, அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செல்லூர் ராஜு ஒரு குரலில் பேசுகிறாரு, ஆளாளுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இவங்க கூட்டணி வெற்றி பெற போகிறதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் முதலமைச்சர் யாருன்ற ஒரு பொய்யான ஒரு நரேஷனை தொடர்ந்து இவங்க கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் என்னென்னா அமித்ஷா இதில் யார்? அப்போது உங்களை விட ஒரு பெரிய சக்தியாக இந்த உங்கள் கூட்டணியில் என்பது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. அப்போது இது இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு கூட்டம் கூடிச்சு, இந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு காய்ச்சலே வந்துடும் அப்படின்றதெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் யாருக்கு இங்கே கூட்டம் கூடலை? எந்த கட்சிக்கு? ஒவ்வொரு தடவை வர்றப்ப இப்போ வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா உடனே அடுத்த முதலமைச்சர்ன்றாங்க. யார் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் ஒரு கூட்டம் கூடினா உடனே இவங்க தான் அடுத்த முதலமைச்சருங்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் கூட்டம் கூடுவதோ கூட்டப்படுவதோ அது அவரவர்கள் வழியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தலை தீர்மானிப்பது என்ன? இஷ்யூஸ். தீர்மானிக்கக்கூடியது என்ன? கிரெடிபிலிட்டி. தேர்தலை தீர்மானிக்கக்கூடியது என்ன? நம்பகத்தன்மை. அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து பாஜக இது தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் உங்கள் விவாத தலைப்பும் கூட. என்ன நன்மையை பாஜக தமிழ்நாட்டிற்கு செய்தது? கடைசியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் பேசியது, தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பதால் எந்த பயனும் இல்லை. இப்போவும் ஒரு விஷயத்தை கேட்குறாரு, பாஜக கூட கூட்டணி வச்சதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு தப்பா என்ன அப்படிங்கிற கேள்வி கூட திரும்ப திரும்ப கேட்டு அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவரை யாரும் தப்புன்னு சொல்லலையே. அவர் கூட்டணி வைக்கலன்னு தான் ஆச்சரியப்படணும். அவர் எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட கூட்டணியில் இருக்கையில் பாஜகக்காரங்களோட தீவிரமாக பேசுவார் பாஜகவோட கொள்கைகளுக்காக. அது வேறு பிரச்சனை. நம்ம அவர் கூட்டணிங்க அவரை என்ன வந்து போய் நீங்கள் வைக்காதீங்கன்னு யாரும் கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு இருக்கோமா? என்ன பிரச்சனைன்னா, நேற்று நீங்கள் பேசுனதுக்கும் இன்றைக்கி நீங்கள் பேசுனதுக்கும் என்ன சம்மந்தங்கிறத எல்லோரும் கேட்க தான் செய்வீங்க. போன வருஷம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்கீடும் பண்ணலைங்கிறப்போ தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு போன வருஷம் மார்ச் மாதம் தானே நீங்கள் பேசுனீங்க, பிப்ரவரியில் பேசுனீங்க, ஏப்ரலில் பேசுனீங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குது. திடீர்னு எப்படி வந்து தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியாக பாஜக மாறியது? தமிழ்நாட்டில் வந்து ஆளுநரை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை வந்து செயல்பட விடாமல் முடக்க முயற்சி பண்ணுறாங்களே, அதை நல்லதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை ஒன்றிய அரசோடு நம்ம சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாமல் தொடர்ந்து மோசடி பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதை நல்லதுன்னு சொல்கிறாரா? கல்விக்கான நிதியை கூட நீ இந்தியை ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நன்மைன்னு சொல்கிறாரா? இல்லை நான் என்னென்னா ஒரு சொல்லிட்டார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணின்ட்டு. இந்த 4 வருஷத்தில் தமிழ்நாட்டிற்கு அல்லது ஒரு புயல் நிவாரணம், வெள்ள நிவாரணம், இதை கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கிறது. ஆனால் கூசாமல் வெக்கமே இல்லாமல் சொல்கிறாரு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடிய. இப்பதானே தொடங்கியிருக்காரு, அடுத்தடுத்து என்னென்ன நல்லது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை ஒருவேளை போடுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் சொல்லட்டுங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இவ்வளவு தமிழ்நாட்டை ஒடுக்குகிற, தமிழ்நாட்டை சீரழிக்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் கூட்டணியெல்லாம் வைங்க, ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யுதுன்னு மனசாட்சி இல்லாமல் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எவ்வளவு கையறு நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் பாஜகவிற்கு மண்டியிட்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ரைட்டு. நான் லக்ஷ்மிகிட்ட கேட்கணும். லக்ஷ்மி, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியோட தான் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இது வந்து இதுதான் கலை யதார்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை வந்து பாஜகவை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பேசியிருக்காரு, அதிமுக பாஜக தொண்டர்களை ஒரு மாதிரி ஜெல்லாக்கணுங்கிறதுக்காக பேசியிருக்காரு, அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இப்போது அதிமுகவினுடைய இந்த பயணம், அதாவது பழனிசாமி அவர்களோட இந்த பயணம் வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாலே அவர் இதை பண்ணியிருக்கணும். அவரோட இப்போ இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக அவரை கட்சிக்குள்ளே தன்னையும் கூட்டணிக்குள்ளே அதிமுகவையும் நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தினுடைய ஆரம்பம்.
அப்படி தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவரோட ஸ்பேஸ் அவர் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதை தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி பேசும்போது கூட கோயம்புத்தூரில் வடவெள்ளியில் நடக்கிற கூட்டத்தில் அந்த வேன் மேலே நின்று பேசும்போது கூட திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, அதிமுக பயந்து தான் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்ற துணியில் பேசுகிறாரு. திருமாவளவனை டார்கெட் பண்ணியோ அல்லது விசிகாவை எதிர்த்தோ அங்கே அந்த கூட்டத்தில் பேச வேண்டியது எதுக்காக அப்படின்னா, அதாவது அதிமுகவினுடைய பொசிஷனை அங்கே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக தான். என்னதான் இருந்தாலும் இந்த கூட்டணியில் நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அவங்களால அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகளோ அல்லது மக்கள் மத்தியில் மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயமோ என்னென்னா, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னாலும் இது கூட்டணி ஆட்சி தான், அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபணிந்து போயிருக்கிறது, இல்லை வந்து கூட்டணி வந்து கீழே மேல்மட்ட அளவில் தலைவர்கள் மத்தியில் இருந்தாலும் கீழே வந்து தொண்டர்கள் மத்தியில் பெருசாக ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்ற எல்லா எண்ணங்களையும் தகர்த்தெறியணும் அப்படின்றது தான் அவரோட பிரதான நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி அவர் பேசினது எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கிறது. தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா எங்கேருந்து எதுக்காக என்ன இஷ்யூஸில் நீங்கள் தமிழ்நாட்டை மீட்க போகிறீங்க? மக்கள் உரிமை காப்போம்னா என்னென்ன உரிமைகளை நம்ம இழந்து நிற்கிறோம்? இதெல்லாமே கொஸ்டின் இருக்குல்ல. என்ன உரிமைகள் இழந்து நிற்கிறோம்னா யார்கிட்ட இருந்து அந்த உரிமைகளை திரும்ப பெறணும்? நம்ம திமுக கிட்ட இருந்து பெறணுமா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெறணுமா, இல்லை பக்கத்து மாநிலத்திலிருந்து பெறணுமா, இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கணுமா? அதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அது கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல பக்கத்துலேயே அவங்க கூடவே பாஜக இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம வந்து கூட்டணி அல்லது இந்த கூட்டணிக்கு அதிமுகவினுடைய தலைமையில் மட்டும்தான் இந்த கூட்டணி இங்கே இருக்க முடியும், செயல்பட முடியும் அப்படின்னா ஆணித்தரமாக இல்லை வந்து வேகமாக ஜெயலலிதா சொல்லக்கூடிய சொன்ன இடத்துல இன்றைக்கி அவர் இல்லை. அவரோட பொசிஷன் அவர் லூஸ் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது. கூட்டம் வரும், யாருக்காக இருந்தாலும் பெரிய ஒரு க்ரௌடு இருக்கும். அது அவருக்கும் இன்றைக்கி அந்த கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த க்ரௌடை வச்சே நம்ம வந்து அது தேர்தல் வெற்றி அதிலிருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமீபத்திய உதாரணத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். 2011 அதாவது 2006-11 டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2010 ஒரு 4 இயர்ஸ் ஹைபர்னேஷனுக்கு அப்புறம் ஜெயலலிதா கொடநாட்டிலிருந்து திரும்பவும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குறாங்க. 2001 செப்டம்பரோ அக்டோபரோ 2010 செப்டம்பர் அக்டோபர்னு நினைக்கிறேன். அப்போ கோயம்புத்தூரில் தான் முதல் கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. அதுக்கு அடுத்த கூட்டம் வந்து மதுரையில். ஆனால் அப்போ வந்து திமுகவுக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் ஜெயலலிதா அன்றைக்கு வைத்த அல்லது தொடங்கின பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு கூட்டம் இருந்தாலுமே இந்த பிரச்சாரம் வந்து எடுபடலை. ஏன்னா நீங்கள் ஒரு தேசிய கட்சியை கூட்டணியில் அன்னைக்கு வந்து டிஎம்கே எதிர்ப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருந்தது. இன்றைக்கி ஆன்டி பிஜேபி மூட் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அந்த ஆன்டி பிஜேபி மூடு இருக்கும்போது பிஜேபி கூடவே இருந்துக்கிட்டு அதுக்கு எதிராக பேசும்போது அது வந்து பெரிய அளவில் எடுபடலை அப்படின்னு நினைக்கிறாரா? அந்த நரேட்டிவை மாற்றணுன்றதுக்காக தான் போராடுறாரு. அதை தான் நான் சொல்கிறேன். கூட்டணிக்குள்ள அதிமுகவையும் அதிமுக கட்சிக்குள்ளாக தன்னுடைய தலைமையையும் நிலைநாட்டிக்க போராடுறார். அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நடந்தது. இது வந்து எதோட ரெப்ளிகா அப்படின்னா, நம்ம 2016 இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு வந்து நமக்கு நாமே பயணம் போனார். இதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் நடந்து போனது, மக்களோட பேசினது. இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. வாக்கிங் போகிறாரு, வாக்கிங்கில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாரு, ஒரு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறாரு. அந்த மாதிரியான இதெல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். இப்போ இது வந்து இந்த 2016 அவருடைய பயணத்தோடைய ரிப்ளிகா தான். பட் இது அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு வந்து எங்கேயோ வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஏஜில் நம்ம அதே பழைய ஸ்டைலே வந்து ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ தூரம் அதிமுகவுக்கு அது ஒத்து வரும்னு தெரியல. அதிமுகவினுடைய கேரக்டரே வேறு, டிஎம்கே வேறு, ஏடிஎம்கே வேறு. ஏடிஎம்கேவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றை தலைமை, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்க வந்து பெரும்பாலும் ஜெயலலிதா வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தியும் அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டியும் தான் அவங்களுக்கு வந்து பாப்புலராக இருந்திருக்காங்க. அவங்க பேசினதும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு. ஆனால் இது மாதிரியான ரோட் ஷோஸில் வந்து பெரிய அளவில் ஏடிஎம்கே வந்து எப்போதுமே வின் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரீச் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு இன்றைக்கி தலைவர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நான் நினச்சேன் கோயம்புத்தூரில் தொடங்கும் போது அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள், 2ஆம் நிலை தலைவர்கள் எல்லாருமே அவர் கூட இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் நேற்றைக்கு நான் பார்த்தது கேபி முனுசாமி, வேலுமணி
மற்றும் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான். ஆனால் செங்கோட்டையன் நேற்று இல்லை, தங்கமணி நேற்றும் இல்லை. இன்றைக்கும் செங்கோட்டையனோ தங்கமணியோ காலையில் நடந்து போகும்போது கூட நான் பார்க்கல. ஒருவேளை இது வேலுமணி அவர்களுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய பகுதிகள் அப்படின்றதுனால அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனால் கோயம்புத்தூரே வந்து அவங்களுக்கு பேட் சாய்ஸ்ன்னு தோணுது. இந்த பயணத்தை ஒன்று விழுப்புரத்தில் தொடங்கியிருக்கணும், இல்லை மதுரையில் தொடங்கியிருக்கணும். ஏடிஎம்கே எங்கே வீக்காக இருக்கோ அங்கே தொடங்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல திரும்பவும் தொடங்கும்போது உங்களுக்கு க்ரௌடு இருக்கோ இல்லையோ அது வந்து பெரிய அளவில் மற்ற பகுதிகளில் இருக்க மக்கள் மத்தியில் எடுபடாது. இப்போ சில ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க மாற்றி அமைக்கணும். முதல்ல இன்னொன்று வந்து அவங்களோட டேக்லைனே தப்பு. தமிழகத்தை மீட்போம். நீங்கள் யார்கிட்ட இருந்து மீட்பீங்க? உரிமையை மீட்போம். யாருக்காக உரிமையை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவீங்க? இந்த ரெண்டுமே பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அதிமுகவில் இருக்குமா எனக்கு தெரியல. நான் முன்னோர் பாஷா எடுத்தா இதற்கான பதிலை கேட்கணும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்டு வந்து பிஜேபி கேட்டுடலாம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படிங்கிற அந்த டேக்லைனே சரியில்லை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க. லக்ஷ்மி அம்மாவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழகத்தை மீட்போம் என்பதுதான் அதனுடைய பொருள். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல்வேறு வரி சுமைகளை, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இப்படி வரி மேல் வரியை விதித்து மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இந்த அரசிடமிருந்து தமிழகத்தை மீட்டாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். கோவை என்பது அதிமுகவிற்கு ராசியான ஒரு கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுக்கு ராசியான பகுதி. புரட்சி தலைவி ஜெயலலிதாவே கொங்கு மண்டலத்திலிருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார். அந்த அடிப்படையிலே புரட்சி தலைவனுடைய பாதையிலே செல்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே எடப்பாடியார் அவர்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை பயனுள்ள ஒரு உதவிகள் கிடைக்கும் என்று சொல்வதன் பொருள் 4.5 ஆண்டுகள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசாங்கத்திடமிருந்து 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு பெற்று தந்தார். இப்படி மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதிகளை பெறக்கூடிய ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் என்பதைப் போல மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அதை சுட்டிக்காட்டி குறிப்பிட்ட இணக்கமா தானே சார் இருக்காரு. இப்ப இங்க தேவையானதை வாங்கி கொடுக்கலாமே சார். சார் இனிமேல் தான் அவர் ஆட்சிக்கு வரப்போறாருல 2020 ஆட்சிக்கு வந்த பிறகு சார், இப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான நிதிகளை கண்டிப்பாக அவரால் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்ப கேட்க மாட்டார். ஆனா சார் இப்போதான் நீங்க தேர்தல் சந்திக்க போறோமே 6 மாசத்துல. அது இன்னும் நாள் இருக்கு சார். சார் இன்னும் 10 மாசத்துல தேர்தல் சார். எல்லா கட்சிகளும் தேர்தல் பணியில தயாராயிட்டாங்க. முதலமைச்சர் கூட தேர்தலுக்காக ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. அது நடத்துறாங்க. அதனால எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்த அடுத்த ஆட்சி என்பது அதிமுகவுடைய ஆட்சி என்பதிலே உறுதியாக நம்பிக்கை. நம்முடைய மரியாதைக்குரிய மனுஷபுத்தன் கூட பாஜக தான் முடிவெடுக்கணும்னு சொன்னார். ஏற்கனவே அமித்ஷா அறிவித்து விட்டார், எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி தமிழகத்திலே என்று அறிவித்து விட்டதற்கு பின்னால் இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? நான் கேட்கிறேன், அதிமுக கூட்டணி பாஜகவோடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டணியை தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய தலைமையாக எடப்பாடியார் தலைமை தான் இருக்கிறது. அதிலே சந்தேகம் தேவையே இல்லை. எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அமையப் போகிறது. தொண்டர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் அப்படிங்கிறது இன்னும் வரலையா? நீங்க தொண்டர்களோட இணக்கமான சூழ்நிலை வரலன்னு சொல்றீங்க. இணக்கமான சூழ்நிலை வந்திருக்கிறதுனால தான் நயினார் நாகேந்திரன் போய் கலந்துக்கிறாரு, எல் முருகன் கலந்துக்கிறாரு, தலைவர்கள் தான் கலந்துக்கிறாங்க. தொண்டர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் வந்து கொடி பிடிச்சி நிற்கிறாங்களே சார். தமாகவினுடைய தொண்டர்கள் கூட நேற்றைக்கு இருந்த அந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதனால இணக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது திமுக கூட்டணி என்பது 7 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே பிணக்கம் இருக்கிறது. அதுதான், அதை இங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எதுங்க திமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக கூட்டணியில என்ன குழப்பம் இருக்குது? இல்ல திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குன்றீங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு கட்சி இருக்குதான்னு சொல்லி இன்னைக்கு கேட்டிருக்காரு. யாருங்க? கம்யூனிஸ்டுகள் ஒரு கட்சி இருக்காங்களான்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு பேசியிருக்காரு எடப்பாடி. எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதாங்க ஒரு கட்சியினுடைய பொறுப்பு. நீங்க வந்து எடப்பாடியார திருமாவளவன் விமர்சிக்கிறாரு, முத்தரசன் விமர்சிக்கிறாரு, எல்லாரும் விமர்சிக்கும் போது அதுக்கு பதில் விமர்சனம் செய்ய வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவரின் கடமை. அந்த அடிப்படையில் விமர்சிக்கிறாரு. தமிழகத்தை பொறுத்தவரை
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே கூட பிணக்குகள் நிறைய இருக்குது, விமர்சனங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விமர்சனங்கள் பண்ணாலும் கூட அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும், அதற்கு வேண்டிய பொருளாதார ஏற்பாடுகளை அவர்கள் செய்து தர முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கூட்டணி நாடாளுமன்றத்திலே தேர்தலிலே ஏற்படாமல் போய் மீண்டும் ஏற்பட்டிருப்பதால் சற்று இணக்கம் வருவதற்கு நாளாக சரியாகிவிடும். ஏனென்று சொன்னால் இப்ப இணக்கம் இல்லை சார், அதை ஒத்துக்கிறீங்க சார்? இணக்கம் இருக்கு சார், நாளாக இன்னும் வலுப்பெறும் இணக்கம். இப்போ கொஞ்ச நாள் கேப் விட்டுருக்கோம். திமுக அண்ணா கூட்டணியில் 7 வருஷமா எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ இவங்க விட்டு மீண்டும் சேர்ந்து இருக்காங்க. பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் முடியுமோன்ற மாதிரி இப்போ பிரிஞ்சவங்க கூடியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இன்னும் பல புதிய கட்சிகளை இணைத்து இந்த கூட்டணியை அமைக்கின்ற முயற்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை 2026 எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். அதற்காக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். ரைட். வன்னியரசு இதை குறுக்கிட்டாரு. வன்னியரசு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது அது இருக்குது, வெளிப்படுத்த இன்னும் தயங்கிட்டு இருக்குது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஏன்னா அங்கே ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால தான் அந்த பயத்தில் எல்லாம் சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முனவர் பாசா ஒரு விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணார். அதுதான் சூழலா? இல்லை, அப்புறம் அண்ணனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது வலிமையாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. நீங்கள் ஆளுங்கட்சி கூட தான் இருக்கிறோம், திமுக ஆளுங்கட்சியாக தான் இருக்குது. அப்படி இருந்தபோது கூட எத்தனையோ போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறோம், இடதுசாரிகள் நடத்தியிருக்கிறோம். யாரும் அமைதியாக இருக்கிறது இல்லை. அது மக்களுக்கான போராட்டம், மக்களுடைய கோரிக்கைக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அப்போ இந்த கூட்டணியை மக்களுக்கான கூட்டணி, மக்கள் உரிமைகளை பெறுவதற்கான கூட்டணி அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி வலுவாக இருக்கிறது. 2026 மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் எனக்கு கேள்வி, அண்ணன் முனவர் பாட்ஷா போன்றவர்கள் சொல்கிறாங்க, பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் 2152 கோடி ரூபா தருவோம்னு சொல்கிறாங்க. யார்? தர்மேந்திர பிரதான், பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர். இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மையா? நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்படுகின்ற நிதி இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட அந்த நாடாளுமன்றத்தில் எடுத்த புள்ளிவர்களோடு சொன்னார். 2014-15 2024-25 வரை சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்பட்ட நிதி 2532.59 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் 140 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற நாடாளுமன்றத்தினுடைய அறிக்கையை வெளிப்படுத்தி அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்குறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமா? பாஜக செய்யக்கூடிய நல்ல காரியமா? கழகங்கள் அல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி பாஜக முன்வைச்சா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய செயல்பாடா? இதுதான் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய பூரி ஜெகநாதருடைய கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டையே திருட்டு பட்டம் சுமத்தினாரே அமித்ஷா அவர்கள். இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமா? கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் நாடாளுமன்ற பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற ஒன்று கூட இல்லை, ஒரு வரி கூட இல்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்கலை. இதுதான் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியமா? என்ன நல்ல காரியம் இங்கே செஞ்சுருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செஞ்சது என்ன? புயலுக்கு நீங்கள் இவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருக்கு நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையில் போய் தென் மாவட்டங்கள் போய் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணாங்க? ஸ்ரீ வைகுண்டம் ஊரில் போய் அந்த கோயிலுக்கு பின்னாடி அங்கே இருக்கிற பார்ப்பனர்களுக்கு கழிவறை இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போய் அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்ல காரியமா? என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க? முழுக்க பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் அவர் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான உரிமையை அவங்க பெற்றுத்தருவதில்லை. ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. இது தமிழ்நாட்டுக்கு உரிமைக்கு எதிரானது இல்லையா?
நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறீங்க. பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிரானது இல்லையா இது? அண்ணாவினுடைய பேரில் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, ஆனால் அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிரானது இல்லையா? நீங்கள் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் ஆதரிச்சு அங்கே வாக்களிச்சிங்க, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது இல்லையா? வெறுமனே விவசாயிகள் சட்டத்தை நீங்கள் வந்து ஆதரிச்சிங்க, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது இல்லையா? வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். அதை நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்த துடிக்கிற பாஜகவோடு நீங்கள் கூட்டு சேர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை நீங்கள் கட்டமைக்கிறாங்க பாஜக. அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாங்க? வன்முறையை நீங்கள் தூண்டுறீங்க. வெறுமனே முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேரில் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துகிறாங்க, அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாங்க? என்ன நல்லது செஞ்சுட்டாங்க, என்ன நல்லது செஞ்சு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இது செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எப்படிங்க? யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? முழுக்க பாஜக தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம், இரண்டகம் செய்து அதோடு சேர்ந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாய மக்கள் வந்து உங்களை வந்து புறக்கணிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பதற்றத்தின், அந்த அவசரத்தின் அடிப்படையில் தான் இப்போ வந்து இல்லை நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையை தொடங்கியிருக்கிறாரு. இதை வந்து கேள்வி கேட்குறாங்க, இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க, மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ரைட் ராம்கே, அதாவது தமிழ்நாட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடிய பாஜகவோட ஏன் கூட்டணி அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இதில் வந்து இந்த கூட்டணியை வந்து நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக தான் திரும்ப இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை, இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அதிமுகவுக்கு? வேறு என்ன ஆப்ஷன் இதுவும் இல்லை. ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி திமுக வந்து ஒரு அசுர பலத்தில் இருக்குது. அதிமுக ஆன்டி திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு அணி திரட்ட வேண்டும். அதுதான் ஒரு சிம்பிள் லாஜிக். அதை தான் அவர் செய்கிறார். நீங்கள் அன்று இருந்த ஜெயலலிதா காலத்தில் இருந்த திமுகங்கிறது ஒரு பலவீனமாக இருந்த காலம். அந்த காலத்தில் வந்து திமுகவை அவங்க மைனாரிட்டி அரசுன்னு தான் சொன்னாங்க. மக்கள் நல கூட்டணி இல்லைன்னா திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும், அதிமுக வீட்டுக்கு போயிருந்துருக்கணும். ஸோ அதனால் அன்றைக்கி அரசியலில் பலவீனமாக இருந்தாலும் இன்றைக்கி திமுக அசுர பலத்தில் இருக்குது. இப்போ அசுர பலத்தில் இருக்கிற திமுக எதிர்க்கணும்னா நீங்கள் எப்படி ஒரு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடப்பாடி எதிர்பார்க்க முடியும்? அவர் முதல்ல எம்ஜிஆர் ஃபார்முலா தான் கையில் எடுக்கிறார். எம்ஜிஆர் ஃபார்முலா என்ன? முதல்ல நாடாளுமன்ற தேர்தலிலே என்ன 80லேருந்து தொடர்ந்து 98 வரைக்கும் எப்படி இருந்தது? திமுக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் தான் அதிக இடங்களை அதிமுக ஒதுக்கும். 27 இடங்களை காங்கிரஸ் போட்டியிடும், 12 இடங்களில் தான் அதிமுக போட்டியிடும். ஸோ அது போன்ற முதல்ல அவங்க பாஜக அதே மாதிரி தேசிய கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு அப்படி எடுக்கிறது தான் எம்ஜிஆரோட ஃபார்முலா. அது 98 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து அதை வந்து பாஜக, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சாதாரணமாக நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்குன்னு எடப்பாடியை சொல்கிறார். அது நிறைவேறவே இல்லை, யாரும் வரலை அவர் கூட கூட்டணி. இன்றைக்கு பாஜகவோட கூட்டணி வந்தானே எல்லாரும் அவங்க கூட கூட்டணி வந்து சேர்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஒரு பாஜக ஒரு கூட்டணியை கட்டமைக்குது. இது போன்ற விஷயங்களை காங்கிரஸால் செய்ய முடியுமா? காங்கிரஸுக்கு செல்வப்பிரந்தை அவர்கள் போய் தைலாபுரத்தில் போய் ராமதாஸ் அவர்களை பார்த்து வந்துட்டு ஒரு தனிப்பட்ட கருத்து சொன்னதுக்கே பெரிய சர்ச்சை இருந்துச்சு. ஸோ அதனால அவர்களே வந்து பாஜகவே வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குது. அப்ப இங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறத அதை காட்டுது. அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்களால கூட்டணியே அமைக்க முடியவில்லை. அதுதான் நிஜம். 2024 தானே பார்த்தோம். ஸோ இப்போ அவங்களுக்காக ஒரு பாஜக இறங்கி வந்து ஒரு கூட்டணி கட்டமைக்குதுன்னா அது அவங்க ஏற்றுக்கொள்ள தானே செய்வாங்க. அவங்க அது எதுக்கு வேணாம் ஒதுக்குவாங்க? அதான் சொல்கிறேன், இன்னைக்கு திமுக கூட்டணியில் திமுக முன்னெடுப்பால் அந்த கூட்டணி இருக்குது. அங்கே வேற எந்த கட்சியும் முன்னெடுப்புலாம் இல்லை, எதுவுமே இல்லை. வேற கட்சிகளை முன்னெடுக்க வச்சால் இங்கே அவங்க கூட்டணியை சிதைத்து விடுவார்கள். ஸோ திமுக அவங்க இன்டாக்டாக வச்சிருக்காங்க. அது போன்ற ஒரு கூட்டணியை அதிமுக 2024 கட்டமைக்க முடியவில்லை. இன்னைக்கு அவங்க கட்டமைக்க அவங்களுக்காக பாஜக செய்து இதில் என்ன தவறு இருக்க முடியும்? 2026 தேர்தலுங்கிறது தமிழ்நாடு உள்ளூர் பிரச்சனை சார்ந்தது. நீங்கள் பாஜக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி திமுக 2019 ஜெயிச்சாங்க, 2024 ஜெயிச்சாங்க. ஆனால் 2021 பாஜக எதிர்ப்பு மட்டுமா இருந்தது, கூடவே விடியல் பிரச்சாரம் ஒரு விஷயம் இருந்தது, ஒரு பாசிட்டிவான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ அதனால தான் நம்ம திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது. வெறும் பாஜக எதிர்ப்பால் ஒன்றும் ஆட்சிக்கு வரல. ஸோ அது போல் 2026 வெறும் பாஜக எதிர்ப்போ திமுக எதிர்ப்போ வைத்து யாரும் செய்ய போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெறுமனே இதுக்காக பாஜக எதிர்ப்பை வைத்து பிரதானப்படுத்தி பாஜக கூட்டணிகள் பலவீனமா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. 2026 பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ரோல் இருக்க போவதில்லை. அவங்க இருந்தாலும் அவங்க அதை செய்யவும் மாட்டாங்க, அவங்க பின்னணியில் தான் இருப்பாங்க.
ஸோ அதனால் இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் திரும்ப பாஜகவை முன்னிலைப்படுத்தி நான் ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் அண்ணா எல்லா கட்சிகளுக்கும் எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்குது, அதிமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை. ஒரே எதிர்ப்பு ஓட்டு என்ன சொல்ல முடியும், நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததுனால் அப்படிங்க. அது என்ன அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. அப்படி சொல்லி தான் பாஜகவுடன் கூட்டணி. அப்போ திருமாவளவன் சொல்கிறது தான், நீங்கள் பாஜக உங்களுக்கு என் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, அதிமுக எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது, நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. திமுக கூட்டணி கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுற்றமைச்சதற்கு முதல் வாழ்த்து சொன்னது திருமாவளவன் அவர்கள் தான். ஸோ அதனால எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். இதில் எதுக்கு நீங்கள் இப்போ அதனால தான் சொல்கிறேன், அதிமுக மட்டும் பாருங்கள், அதிமுக செயல்பாடுகள், எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள், அதற்கு தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத வைத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதையெல்லாம் மறந்து விட்டு வெறுமனே இவர் கூட்டணி சேர்ந்து விட்டார், அது ஒரு பாஜகவால் அவர் கூட்டணிக்கு பாதிப்பு அப்படின்லாம் சொல்றதுக்கு இந்த அளவில் சொல்வதுங்கிறது அது பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க? ராம்கி சொன்ன விஷயம் அப்படிங்கிறது கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே அதை நீங்கள் மைனஸாக எடுத்துக்காதீங்க. ஆனா அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் அவர் முன்னாடி இருக்குது? திமுக கூட்டணி அந்த பக்கம் ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏடிஎம்கேக்கு ஆப்ஷன் இல்லை, அதுக்கு உண்மைதான். ஏடிஎம்கேக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனா அவங்க 2023 எடுத்தது போல ஒரு முடிவு, 2024 எடுத்தது போன்ற ஒரு முடிவை எடுத்து மீண்டும் தனித்தே போட்டிட்டு இருக்கலாம். என்ன அவங்களுக்கு என்ன பெரிய மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்ததுனால வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஏற்கனவே என்டிஏவில் இருந்த கட்சிகளும் இவர்களோடு கூட்டணிக்கு வரல. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி உடையும் அல்லது வேறு சில கட்சிகள் யாராவது தங்கள் பக்கம் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொன்று 2024 அவங்க கூட இருந்த தேமுதிகவுமே இன்னைக்கு வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கமிட் பண்ணவே இல்லை, இந்த கூட்டணியில் தான் இருக்கமா இல்லையான்றது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் அப்படின்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி பலம் இருந்தது, ஏதாவது ஒரு கட்சி தங்களோடு இருந்தால் அந்த கூட்டணி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தொண்டர்கள் எல்லாருமே கொஞ்சம் உத்வேகம் அடைவாங்க, கட்சிக்கு ஒரு உயிர்ப்பு கிடைக்கும், அல்லது தேர்தல் பிரச்சாரம் போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த கூட்டணியை அமைச்சிருக்காரு. இது என்னதான் இருந்தாலுமே இது பொருந்தா கூட்டணி தான். ஏன்னா 2023 தேர்தலுக்கு, அதாவது 24 எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக 23 செப்டம்பர்னு நினைக்கிறேன், ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுது கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்த பிறகு தொண்டர்கள் எல்லாம் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்கவே அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. அப்போது பொருந்தா கூட்டணின்றத நானோ நீங்களோ இல்லை வேறு யாருமோ சொல்லலை, அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியிலேயே அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ அந்த எண்ணம் இருந்தாலும் அதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் தான் இவ்வளவு ஏர்லியாக எலெக்ஷன் கேம்பெயினை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த எலெக்ஷன் கேம்பெயின் இப்போ செய்கிறத 23 செஞ்சுருந்தாருன்னா அதிமுகவோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், எப்படியாவது மீண்டும் நம்மளால் ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, தொடர் தோல்விகள், ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு பெரும்பாலும் எல்லாமே தோல்விகள் தான். அந்த தோல்விகளில் இருந்து ஒரு பிஜேபியோட இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு முகமூடி போட்ட மாதிரி அவங்களுக்கு. சரி, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கட்சி நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்களே, ஏதாவது ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 24 வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் தான் இருந்தீங்க ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு. அப்போது உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு லோக்சபா எம்பி, அந்த ஒரு லோக்சபா எம்பிக்கு ஆட்சியில் பங்கு, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இருக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி அவங்களுக்கு பங்கு கிடைச்சிருக்கும். சரி, நீங்கள் லோக்சபா எம்பிக்கு பதவி வாங்கி கொடுக்க வேண்டாம், உங்களோட ராஜ்யசபா எம்பிக்கள் யாருக்காவது பதவி வாங்கி இருந்திருக்கலாம். இப்போது கூட ரொம்ப லேட் ஆயிரல, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்துருச்சு, இப்போ கூட அவங்களுக்கு 2 எம்பி இருக்காங்க ராஜ்யசபாவில், இப்போ சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு யாருக்காவது பதவி வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவி சண்முகத்துக்கு பதவி வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு எம்ஓஎஸ் அது வாங்கியிருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இல்லை, அவங்களோட மைட்டை அவங்க ப்ரூவ் பண்ணவே முடியலை. அதனால தான் இந்த கூட்டணியை பற்றின பேச்சு திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது இன்னும் எடப்பாடி ஒரு ஆசிலேஷனில் இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குது, கடைசி நேரத்தில் பாஜக கழட்டி கூட விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்காரு. அப்படி எனக்கு அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம், ஆனால் அதை அவர் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. செய்யக்கூடிய இடத்துல அதிமுகவோ அதிமுகவினுடைய தலைமையோ இல்லை. நான் நேரடியாக அதை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலை. ஒருவேளை அதை
அதிமுக அப்படி வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறணும், என்டிஏல இருக்க வேண்டாம், இல்லை விஜயோட ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை தனித்து போட்டியிடலாம், இல்லை வேறு யாராவது கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கட்சி இன்னும் சுக்கலாக உடையும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றீங்க, இப்படி போனாலும் பண்ணுவார் எடப்பாடி. அதனால தான் இந்த பயணமே. நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், கட்சியில் தன்னுடைய தலைமை பொறுப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும், கூட்டணியில் அதிமுகவினுடைய தலைமையை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் தான் இவ்வளவு பெரிய போராட்டம். அதுக்காக தான் இந்த பயணமே. சரி சார், மனுஷா, இப்போ லக்ஷ்மி சொல்றது போல இந்த பச்சை கலர் பஸ் பயணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அமைஞ்சிருமா? இல்லை, இதை வந்து நம்ம ஒரு கூட்டணிக்கு வேறு யாருமே இல்லாமல் பாஜகவாவது இருக்கட்டும் என்கிற மாதிரியோ, அல்லது பாஜகவோடு சேர்ந்தால் என்ன தப்பு அப்படின்னு ஒரு சிம்பத்தட்டிக்கான ஒரு குரலில் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்குறதோ, இது எல்லாமே பிரச்சனையினுடைய ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையாங்கிறத அதிமுக முடிவு பண்ணல, பாஜக தான் முடிவு பண்ணுது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டேன்னா, பாஜகவுக்கு தான் தமிழ்நாட்டில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது அதிமுக விட்டால். அப்போது அதிமுக மேலே சவாரி பண்ணி தான் போன சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களை பெற்றாங்க. நீங்கள் மைனஸ் அதிமுகன்னு வச்சு பாருங்கள், பாஜகவுக்கு என்ன ப்ரெசன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, என்ன அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது. இவங்க சொல்கிற கணக்குகள் எல்லாமே கற்பனையான கணக்குகள். இல்லை, ராம்கே ஒன்று சொன்னார்ல, போன தடவை பாஜகவை கழட்டி விட்டு தான் 2024 நின்னாரு. யார் வந்தாங்க கூட்டணிக்கு? யாரும் வரவே இல்லையே. இல்லை, கூட்டணிக்கு மட்டும் இல்லை, ஏன் பாஜகவை இப்போ கழட்டி விட்டாங்கன்னா, அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவர் அப்போவும் பாஜகவோட தான் கூட்டணியில் இருந்தார். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்கள் தனக்கு வரும் அப்படின்னு அன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. பாஜகவோட விலகி இருக்க மாதிரி இருந்தால் அது நடக்கலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட இந்த நாடகத்தை சிறுபான்மை மக்கள் நம்பலை. சரி, அவங்க நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க, அதனால் நம்ம வெளிப்படையாக வந்துடுவோம், எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம். ஏன்னா அன்றைக்கி பிரிஞ்சதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொன்னாங்களா? அதாவது ஏதோ அண்ணாமலை வந்து அண்ணாவை வந்து திட்டாரு, நாங்கள் கூட்டணியை விட்டு போகிறோம் அப்படின்னாங்க. அண்ணாவையும் பெரியாரையும் வந்து மாநாடு போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அதில் இவங்க முன்னாள் மினிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. எந்த விதமான ஒரு சொரணையும் இல்லை. இப்போ பாஜகவோட இணைஞ்சதுக்கு அதிமுக சொல்லக்கூடிய ஒரே காரணம் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஓரணியில் திரளுவோம். இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம்ல. எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட சேர்ந்ததன் மூலமாக. ஏன்னு கேட்டோன்னா, பிஜேபி மாதிரி தமிழ்நாட்டிற்கு விரோதமான ஒரு கட்சியை இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சியும் பார்த்தது கிடையாது. அப்படி பார்க்குறப்போ தொடர்ச்சியாக திமுகவை பழிவாங்குகிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து தண்டித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி வந்து அதிமுக. சாரி, இது பாஜக. நீங்கள் இன்னொரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அடிப்படையில் முதல்ல இவ்வளவு தூரம் இவர் தாழ்ந்து போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்க கூட? நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தானே மேஜர் பார்ட்னர் தமிழ்நாட்டில். ஏன் அந்த குரலில் உங்களால் பேச முடியும்? சந்திரபாபு நாயுடு இந்த குரலில் பேசினாரா ஆந்திராவில்? இல்லை பிஜேபியோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமார் இந்த குரலில் பேசினாரா பீகாரில்? நிதிஷ்குமார் பேசினாரா இந்த குரலில்? ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹோல்டை கட்சிக்குள்ளேயே இழந்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆல்ரெடி இழந்துட்டீங்க. அப்படி பார்க்குறப்போ என்ன தப்புன்னு கேட்டோம்னா, இன்றைக்கி வன்னியரசு ஒரு பெரிய பட்டியலே சொன்னார். நான் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டினேன். நீங்கள் போன வருஷம் பேசுனதுக்கு ஆமாம் இவங்க எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு பேசிட்டு இன்றைக்கி இவங்க தான் நமக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க அதிசயமாக, 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தாங்கன்னு. மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டு 3 மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது தமிழ்நாட்டுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அல்ல. இதை 100 தடவை ஆதாரங்களோட 100 விவாதங்களில் சொல்லிட்டோம். இந்தியா முழுக்க இது வந்தது. இந்தியா முழுக்க 3 மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற அந்த ஸ்கீமின் அடிப்படையில் இங்கே கொடுத்தாங்க. இவங்க நியாயமாக வந்து இங்கே என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, எய்ம்ஸை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருந்துருக்கணும். அடிக்கல் நாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? மருத்துவக் கல்லூரிக்காக எவ்வளோ பண்ணுறாங்கல்ல, 5 வருஷம் கழித்து இப்போ தாங்க வந்துட்டு வரைபடம் வெளியிட்ருக்காங்க எப்படி கட்ட போகிறோன்ட்டு. அப்போது நாங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டோம், எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸை வந்து அதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்னே ஒண்ணுதான் சார். நீங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. கடந்த 7 ஆண்டுகளா சொல்ல வந்தேன், அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து. இங்க யார் இருக்காங்க? இங்க எதிர்க்கிறதுக்கு யாராவது வேணும் கூட. இதுதான் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, இதான் சொல்ல வந்தேன். ஏன் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு? முதல் விஷயம் என்பது, இது தேர்தலுக்காக மட்டும் அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. சரி, ஒன்றிய அரசினுடைய பல கொள்கைகளை எதிர்த்து
ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இப்போ நாளைக்கு வந்து இது நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குது. நாடு முழுக்க தொழிலாளர்கள், அது நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு. அதுக்கு எதற்காக ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் விரோத கொள்கைகளை எப்படி இவர்கள் இது பின்பற்றியிருக்காங்க, தனியார் மயமாக்கலுக்கு எப்படி இந்த நாட்டை அடமானம் வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம். அப்போது இதே மாதிரி மதவாத எதிர்ப்பு, ஜனநாயகத்திற்கான பாதுகாப்பு, இப்படி நிறைய விஷயங்களை வச்சு தான் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு பாயிண்ட்டு. இது கூட இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நாங்கள் ஒரு வின்னிங் அலையன்ஸ், ப்ரூவ்டு வின்னிங் அலையன்ஸ். எந்த கட்சியுமே ஒரு வின்னிங் அலையன்ஸோடு இருக்கணும்னு நினைக்குமா, இல்லை தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட போய் இருப்பாங்களா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தேன். அப்போது இன்னைக்கு திமுக கடந்த 7 வருடங்களாக இந்த கூட்டணி தொடர்ச்சியாக 11 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போது நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் கூட்டணி கட்சிகளுக்குமான ஒரு பெரிய வலிமையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு அந்த வலிமையை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குற போது ஒரு வின்னிங் அலையன்ஸாக தொடர்ந்து வருகிற போது இந்த கூட்டணி கொள்கை சார்ந்தும் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி சார்ந்தும் ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு நேர்மாறாக நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிகள் தமிழ்நாட்டில் என்ன நிலையில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுகிறீங்கல்ல, பாஜகக்குள்ளே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதே முக்கியமான பிரச்சனைக்கு. அவங்களுக்கு ஆதரவான ஒரு நாளேடு செய்தி வெளியிட்டிருக்காங்க, அவங்க நடத்தின போராட்டத்துக்கு ஆளே வரல அப்படின்னு. ஏன் ஆள் வரலன்னா, கட்சி இன்னைக்கு அண்ணாமலை கண்ட்ரோலில் இருக்குது. நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் அவரே புலம்புறாரு. என்ன சொல்கிறாரு, நான் இப்போ என்ன யாருக்குமே தெரியல, ஃபோன் பண்ணால் யாருன்னு கேட்குறாங்க என் கட்சிக்காரங்களே அப்படின்னு புலம்புறாரு. அப்போது இந்த அளவுக்கு வார் முதல்ல அவங்களுக்குள்ள நடக்குது. அதிமுகவுக்குள்ள நடக்கிற வார் இன்னொரு பக்கம். நீங்கள் அதிமுகவுக்கும் பாஜக இருக்கிற வாரை பற்றியே பேசாதீங்க. இந்த அதிமுகவுக்குள்ளேயும் பாஜகக்குள்ளேயும் எவ்வளோ வார் நடக்குதுங்கிறது டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இவங்களுக்கு ரெண்டாவது திமுகவை ஆட்சியை விட்டு ஒழிக்கணுங்கிறத தவிர ஒரு பொது கொள்கை, தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சார்ந்து, தேசிய நலன் சார்ந்து ஒரு கொள்கை சொல்லுங்க சார். ஒரு கொள்கை சொல்லுங்க சார். முன்னவர் சார், அதாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறத தவிர ஒரு பொதுவான தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த கொள்கை இல்லாத கூட்டணி இது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இருவேறு துருவங்கள் எப்படி ஒன்று சேர முடியும் அப்படிங்கிற கேள்வி கூட எழுப்பினார் வன்னியரசு. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கொள்கைக்கு காரணம் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் திமுக என்ற தீய சக்தி என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஆணித்தரமாக பதிய வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் மீது வரிச்சுமைகளை சுமத்தி பல்வேறு துன்பங்களை உயர்வாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கேட்ட கேள்வி தான் மோடியா லேடியான்னு கேட்டது. அப்போ மோடியா லேடியா கேட்டாங்கல்ல. ஆனால் அன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் தனித்து போட்டிட்டன, புரியுதுங்களா? காங்கிரஸ் தனியாக போட்டிட்டது, என்டிஏ கூட்டணி மட்டும்தான் கூட்டணியாக இருந்தது, 2 எம்பிக்கள் பெற்றாங்க. அதனால் அன்றைய சூழ்நிலை என்பது வேறு. ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதிலே தமிழகத்து மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்கல்ல, அதாவது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாகத்தான் அந்த அணியே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வேறு எந்த கொள்கையும் கிடையாது. மோடியை எதிர்க்கணும், அதுக்காக ஒரு அணி. அதை போல் நாங்கள் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும், அதுக்காக ஒரு அணியை நாங்கள் கட்டமைக்கிறோம். சகோதரி லட்சுமி சொன்னாங்க, இந்த 2013 பாஜக கூட்டணி வேணான்னு சொன்ன உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடிச்சாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை விட்டு பட்டாசு வெடிச்சாங்க, இப்ப வந்து சேர்ந்தாங்கல்ல 2 பேரும். கேடாய் முடியும் கலைஞர் சொன்ன போது திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சாங்கல்ல. ஆனா அந்த காங்கிரஸோட தானே இன்னைக்கு திமுக இருக்கு. அன்னைக்கு பட்டாசு வெடிச்சாங்கல்ல கலைஞர் வெளியே வரும்போது. அப்ப அது சரியா இருந்தது, இது வந்து சரியில்லை இப்ப சேர்ந்தா. நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சியோடு பல காலகட்டங்களிலே மரியாதைக்குரிய எம்ஜிஆர், கலைஞர் எல்லோரும் கூட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 2001 பாரதிய ஜனதாவோடு கலைஞர் கூட்டு வைத்த போது கலைஞர் சொன்ன வாதம் என்பது தமிழகத்து இளைஞர் மத்தியிலே பாரதிய ஜனதாவை பற்றி ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. அந்த புரிதலை உருவாக்க வேண்டியது திமுகவில் இருக்கின்ற இளைஞர்களின் கடமை. ஒரே ஒரு கேள்வி சார், நான் கலைஞர் சொல்றேன், கலைஞர் காங்கிரஸ் பின்பற்றின பல கொள்கைகளை இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அது மாநில சுயாட்சி, மொழிக் கொள்கை,
எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு மாத்திக்கிட்டாங்க. சார், அதனால தான் சார் அவர் ஆட்சிக்கே வர முடியல. பிஜேபி அவர் ஒண்ணுமே ஒரு வர கொள்கையாவது, முடியல. அதாவது பாவம். இஸ்லாமிய வெறுப்பு, நீங்க அவரை வந்து அதாவது ஒரு மாநில தேசிய உரிமை தலைவர், மீறல், ஒரு தேசிய இது தலைவர், ஏதாவது ஒரு ஒண்ணு மாநில வந்து தலைவர் ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆகுது? எல்லா மாநிலத்திலயும் உங்ககிட்ட இருந்த ஆட்சி, அதாவது எதிர்க்கட்சிகளிடம் இருந்த ஆட்சி பாஜக கைப்பற்றக்கூடிய நீங்க எப்படி இந்தியா நீங்க தான் உருவாக்குறீங்க. பாஜக கையில மாநிலங்கள் ஒவ்வொன்னா போதுன்னு சொன்னா உங்களுடைய தவறான அணுகுமுறை தான். நீங்க வந்து இப்படி அதாவது ராகுல் காந்தி ஜனநாயகப்படி நடப்பேன்னு சொல்றது தவறான அணுகுமுறை. ஜனநாயகப்படி அதான் அராஜகம் என்றார் இல்லையா மோடி, அது சரியான அணுகுமுறை. எது ஜனநாயகப்படி என்ன ஜனநாயகப்படி பண்ணாரு அவர் சரியான அணுகுமுறை. என்ன சார் ஜனநாயகப்படி என்ன பண்றாரு? சரி சரி நேர குறைவா இருக்கு. என்ன சொல்றேன், நீங்க வந்து உங்களுக்கு ஒற்றை பாஜகவை எதிர்க்கணும், அதை தவிர வேற கொள்கை கிடையாது. ஆனா எங்களுக்கு திமுக ஒழிக்கணும், திமுக விட்டு ஆட்சி விட்டு இறக்கணும். 77ல இருந்து எம்ஜிஆர் சாகர வரைக்கும் திமுக ஆட்சிக்கே வர முடியல, திமுக ஆட்சிக்கே வர முடியல. இப்போ தொடர்ந்து நாங்க தோல்வி அடைவோம் சொல்றாங்கன்னு இந்த 2026ல வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வரக்கூடிய சூழலை உருவாக்கும். அதுதான் எங்களுடைய நோக்கம். நிறைவா இவர் முனவர் கேட்ட கேள்வியும் ஒண்ணுதான், எடப்பாடி கேட்ட கேள்வியும் ஒண்ணுதான். அதாவது வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வச்சதுனால என்ன தப்பு அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் யார் பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படிங்கிற கேள்வியை கூட எடப்பாடி சேர்த்து எழுப்பியிருக்காரு. யாருமே தப்புன்னே சொல்லலையே. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. ஒரே ஒரு கேள்வி இங்கே என்னன்னா, 2023ல் இனிமேல் எந்த காலத்துலேயுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ஏன் கூட்டணிக்கு போகணும், அதற்கான நிர்பந்தம் எங்கேருந்து வந்ததுன்றது தான் கேள்வி, வேற எதுவுமே இல்லை. திமுக சார், அதாவது ஆன்டி காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலங்களோ அது எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலே வேறு. தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு, ஆனால் ஒரு ஆன்டி காங்கிரஸ் சென்டிமெண்ட் இங்கே இல்லை. பாருங்க, தேர்தலில் தெரியும். சரி, தேர்தலில் தெரியட்டும். அந்த காங்கிரஸோட ஒரு ஃபேக்ஷன் தான் டிஎம்சி. அவர் முடிச்சிடட்டும். நான் இங்க காங்கிரஸை பத்தியோ டிஎம்கேவை பத்தியோ பேச வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் வேற. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ன்றது அவங்களுடைய எண்ணம். அதற்காக ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும். கூட்டணியை கட்டமைச்சா தொண்டர்கள் மத்தியில் ஒரு எனர்ஜி கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்றைக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த எழுச்சி பயணம். இது எல்லாமே ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது தான். நீங்கள் கூட்டணி யார் கூட வைக்கணும் யார் கூட வைக்கக்கூடாதுன்றது யாருமே சொல்ல போகிறது கிடையாது. எந்த கட்சியோடு வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். இன்னும் முடிஞ்சால் அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப் கூட கூட்டணி வச்சுக்கலாம். அதை பற்றி யாரும் நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.